குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வீரப்பன் ஒரு ஈவு இறக்கம் இல்லாத காவல்துறை அதிகாரிகளை கொண்டது, கழுத்து வெட்டி எடுத்துட்டு போறது, 3 பேர் 4 பேரை கொண்டு அவங்களுடைய உடல் உறுப்புகளை தனித்தனியா வெட்டி ஆற்றுல, காவிரி ஆற்றுல மீனுக்கு போட்டு போயிடுற வழக்கம் உள்ளவர். சில இடங்களில் கொலை செஞ்சுட்டு தலையை மட்டும் எடுத்துட்டு போயிடுவார். தலை கிடைக்காது. அப்போ குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் வழக்குகள் ஆக்கி விட்டுலாங்க. வீரப்பன் செய்திருக்கிற முதல் கொலை அப்படின்னா பரமசிவம். காரணம், வீரப்பனை அடக்கிறதுக்காக எதிர்குழுவை சேர்ந்தவங்க இந்த பரமசிவத்தோட பேசுறாங்க. அந்த நேரத்தில் பரமசிவத்து மேல இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பெண்களிடம் பாலியல் சீண்டல்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. கணவன் இல்லாத விதவை பெண்கள், நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் எல்லாமே விறகுக்காகவோ ஈச்சமுள் அப்படிங்கிற வேலைக்காக காட்டுக்குள்ள போவாங்க. அப்படி காட்டுக்குள்ள போற பெண்கள் இந்த பரமசிவம் ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தோட தொடர்பில் வர்றது. அது யாருன்னா மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு காவல்துறை இன்ஃபார்மரை உருவாக்கி அவங்க மூலமாக தான் மம்பட்டியானை பிடிக்கிறாங்க. சொல்ல போனால் சுட்டுக்கொள்ள வைக்கிறாங்க. அந்த சுட்டுக்கொண்ட நபர் பேர் கருப்பணன். அந்த கருப்பணனுடைய தம்பி பரமசிவம். வீரப்பன் எப்படி பதுங்கக்கூடிய அமைச்சாரு, வீரப்பன் எப்படி அந்த மின்னியம் காட்டு பகுதியில் ஹரிகிருஷ்ணா வரக்கூடிய அந்த ஜீப்பை கவர் பண்ணி அடிக்கிறதுக்கு 3 பக்கமும் ஆற்றில் பதுங்க வச்சார். இவர் எதிர்பக்கம் உட்காராரு. எதிர்பக்கம் உட்காந்து அடிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு அரணை அவர் எப்படி உருவாக்குனாரு. இந்த நாலேஜ் எல்லாம் மிலிட்ரியில் தானே தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வெங்கடசாமி அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர்றாரு. 1978 அந்த முதல் கொலையிலிருந்து எஸ்டிஎஃப்ல தான் இருக்கார், வீரப்பனை பிடிக்கிறதுக்கான படையில். ஆனால் வீரப்பனை பிடிக்கவே முடியல. தேடும்போது வீரப்பனுடைய தொடர்பு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்களை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அல்லது அவங்க மேலே ஒரு பொய்யான 2 வழக்குகளை சேர்த்து அந்த வழக்கில் உள்ள போடுறாங்க. இப்படி போட ஆரம்பிக்கும் போது போலீஸ் மேலே வீரப்பனுக்கு அந்த வன்மம் அதிகமாகுது. ஒரு யானை வேட்டைக்கு போறாரு. யானை வேட்டையின் மூலமா தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி வருது. அந்த பொருளாதாரத்தை வீரப்பன் பெரிய அளவில் அனுபவிக்கல. அதை முழுக்க அனுபவிச்சு வந்தவர் வீரப்பனுடைய அண்ணன் மாதையன். அவர் தான் விவசாய நிலங்கள்லாம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, லாரி வாங்கி ஓட்டுறாரு. அப்போ ஊருக்குள்ள நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட சிவா மீடியாவிலிருந்து சிவசுப்ரமணியம் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். என்னன்னா, ஊரே பார்த்து வியந்த, பலரும் பயந்த ஒரு நபர். அதாவது ஒரு நபரை பார்த்து இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயமா பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான், வீரப்பன் அவர்கள். ஸோ வீரப்பன் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அவரை பற்றி? இல்லை, பொதுவாகவே பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நம்ம காவல்துறை சொல்லியிருக்கிற தரப்பில் நம்ம அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருந்தது வீரப்பன் ஒரு ஈவு இறக்கம் இல்லாத கொலைகாரன் அப்படிங்கிறதான். அந்த மாதிரியான குற்ற பின்னணிகளும் அவருக்கு இருந்தது. காவல்துறை அதிகாரிகளை கொண்டது, கழுத்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறது, 3 பேர் 4 பேரை கொண்டு அவங்களுடைய உடல் உறுப்புகளை தனித்தனியாக வெட்டி பீஸாக ஆற்றுல, காவிரி ஆற்றில் மீனுக்கு போட்டு போயிடுற வழக்கம் உள்ளவர். சில இடங்களில் கொலை செஞ்சுட்டு தலையை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார். தலை கிடைக்காது. அப்போ குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் வழக்குகள் ஆக்கி விட்டுலாகும். இந்த மாதிரி கொலைகள்ங்கிறது நம்ம ஏதோ இந்த கறிக்கடைக்காரங்க ஆடு கோழியை அறுத்து குறு போடுற மாதிரியான ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு அவரை பற்றி ஒரு பிம்பத்தை காட்டுது. இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கொலைகாரனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த பாலிசி தவிர வேறு பாலிசியில் நம்ம போகாத வரைக்கும் நம்மளோட ஒரு ஆரோக்கியமான நட்பில் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8-8 ஆண்டு காலம் அந்த நட்பின் அடிப்படையில் அவரோடு நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன். எந்த இடத்துலையுமே அவருடைய தனிப்பட்ட வாழ்விலையோ அல்லது அவருடைய கூட்டாளிகள் பற்றிய தனிப்பட்ட வாழ்விலையோ அவங்களை பற்றி செய்திகளை வெளியே சொல்கிறது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எல்லைக்கோட நானே உருவாக்கிட்டேன். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப யதார்த்தமான சராசரியான மனிதனாக தான் நான் பார்த்தேன். சார், அவர் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கொலை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் பயந்துருந்தாலும் வீரப்பன் செய்த முதல் கொலை அப்படின்னா அது எங்கே ஆரம்பிச்சது சார்? அது எல்லா குற்றவாளிகளுமே, நீங்கள் குற்றத்தினுடைய பின்னணி அந்த உலக அளவில் பேசப்படக்கூடிய கொலையாளிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாலுமே எதிர்பாராத சூழல் தான் அவங்களை அந்த மாதிரியான ஒரு பாதையை தள்ளும். அந்த வகையில் வீரப்பன் செய்திருக்கிற முதல் கொலை அப்படின்னா பரமசிவம் அப்படிங்கிற ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கார். இந்த பரமசிவம் ஒரு குற்ற பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தோட தொடர்பில் வர்றது. அது யாருன்னா மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிறவரும் வீரப்பன் அவங்க ஊர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மேச்சேரி அப்படிங்கிற ஊரில் இருந்தார். நம்ம சாலை வழியாக போனால் 35-40 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு வரும். ஆனால் காவிரி ஆற்றினுடைய மேற்கு கரையில் வீரப்பன் அவங்க ஊர், கிழக்கு கரையை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் தான் மம்பட்டியானுடைய ஊர். அப்போ அந்த காட்டு பகுதியில் போகும்போது ஒரு 15 கிலோமீட்டர் தான் வரும், ரொம்ப குறைவான தூரம் தான். மலையூர் மம்பட்டியான் தன்னுடைய போட்டிக்குழுவை சேர்ந்த, அவங்களுடைய பங்காளி வகையை சேர்ந்த ஒரு 9 பேரை கொண்டுட்டு காட்டுக்குள்ளே தலைமறைவாக இருக்கார். அவர் கூடவும் ஒரு 6-7 பேர் ஒரு குழுவாக சுற்றிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே வீரப்பன் வாழ்ந்த அந்த காட்டை ஒட்டிய பகுதியில் இருக்குது. அவரை பிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு காவல்துறை சில தொடர்பாளர்களை ஏற்படுத்தி அவங்க மூலமாக அதை இன்ஃபார்மரை உருவாக்கி அவங்க மூலமாக தான் மம்பட்டியானை பிடிக்கிறாங்க. சொல்லப்போனால் சுட்டுக்கொள்ள வைக்கிறாங்க. அந்த சுட்டு கொன்ன நபர் பேர் கருப்பணன். அவர் தான் மம்பட்டியானை கொள்கிறாரு. அந்த கருப்பணனும் ஒரு குற்ற பின்னணி உள்ளவர் தான். சாராயம் காய்ச்சறது இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தவர். அவருக்கு போலீஸினுடைய உதவிகளும் ஆதரவும் தேவை அப்படிங்கிற சூழலில் போலீஸார் எளிமையாக அவரை பயன்படுத்தி மம்பட்டியானை கொண்டுறாங்க. அந்த கருப்பணனுடைய தம்பி பரமசிவம், இவரும் சாராயம் காய்ச்சறது, சாராயம் விற்கிறது, ஊரில் சின்ன சின்ன அடாவடி வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள். ஆள் நல்ல பலமான ஆள், நல்ல உடற்கட்டுடைய ஒரு நபர். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவர் செங்கப்பாடி, அதாவது வீரப்பனுடைய அவர் சொந்த ஊரில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த ஊரில் மருமகனாக வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த ஊர்லேயே அந்த காலகட்டங்களில் பேர் இயல் பேர் என்ன தெரியல, கோழிக்கூட்டு வாயன் அப்படிம்பாங்க அவருடைய பட்ட பேர். அவர் அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்க்கிற பெண்களுடைய ஆடுகளை மாடுகளை, அது பலவீனமாக இருக்கிற யாராவது ஒருத்தருடைய ஆடு மாடுகளை திருடுறது இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்காரு. ஏன்னா பலம் உள்ளவனை திருடினா அவன் அடிச்சுவான், ஆள் வச்சு அடிப்பாங்க அல்லது ஏதோ ஒரு சிக்கல் உருவாக்குவாங்க. அப்படின்னா பலவீனமான கணவன் இல்லாத விதவை பெண்கள் அல்லது பலம் இல்லாத ஒரு நபர்களுடைய ஆடு கோழி மாடு இது மாதிரிலாம் திருடுறது அந்த வேலையை செஞ்சுருந்திருக்காரு. அவரை இந்த பரமசிவம் கொண்டாடுறார். அவர் ஒரு கொலை செஞ்சதுக்கப்புறம் அவர் ஊரில் ஒரு பெரிய தாதா வயிறார். இந்த நபரில் தான் முதல் கொலை வீரப்பனுக்கு வருது. காரணம், வீரப்பனை அடக்கிறதுக்காக இன்னொரு எதிர்குழுவை சேர்ந்தவங்க இந்த பரமசிவத்தோடு பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் பரமசிவத்து மேலே இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களிடம் பாலியல் சீண்டல்கள் நிறையா பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஊர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான், ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டு தான் செங்கப்பாடிங்கிற அந்த ஊர். அதை ஒட்டி இருக்க எல்லாமே காடு. இந்த 2 கிலோமீட்டர் எல்லைக்குட்பட்ட நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் எல்லாமே விறகுக்காகவோ அல்லது காய்கறி மற்றும் இந்த சுண்டைக்காய், சீயக்காய், ஈச்சம்புல் அப்படிங்கிற வேலைக்காக காட்டுக்குள்ளே போவாங்க. விறகுக்காக காட்டுக்குள்ளே போவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போவாங்க. இவங்க தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காட்டை ஒட்டிய பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ளே போகிற பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டல் ஈடுபடுறது எல்லாமே அவருடைய வேலையாக இருந்திருக்கு. தனக்கும் எதிராளிகளோடு சேர்ந்துட்டு எதிர்பட்ட நிலையில் வர்றாரு. ஊர் மக்களுக்கும் இந்த நபர் கொஞ்சம் தொல்லையாக இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் 1978ஆம் ஆண்டு முதல் முறையாக பரமசிவத்தை வீரப்பன் கொள்றார். சரி, அதே மாதிரி இப்போ ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து சர்வே பண்ணுறதுக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எப்படி வருது சார்? இல்லை, அதுக்கு பெரும்பாலும் வீரப்பனுக்கு பின்பலமாக இருந்தது முழுக்க அவருடைய அண்ணன் மாதையன் தான். இவர் யானை வேட்டைக்கு போகிறாரு. யானை வேட்டையின் மூலமாக தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி வருது. அந்த பொருளாதாரத்தை வீரப்பன் பெரிய அளவில் அனுபவிக்கலை. அவர் காட்டுக்குள் இருக்கிறனால ஒரு பெரிய அளவில் பொருளாதார தேவையும் இல்லை. அதை முழுக்க அனுபவித்து வந்தவர் வீரப்பனுடைய அண்ணன் மாதையன். அவர் தான் விவசாய நிலங்கள்லாம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, லாரி வாங்கி ஓட்டுறாரு, இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் செஞ்சுட்ருக்காரு. அப்போ ஊருக்குள்ளே வீரப்பனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுகளை யாராருங்கிறதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு எதிரான வேலைகளை செய்ய வைக்கிறது, அல்லது வீரப்பன் கொலை செஞ்சதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே தலைமையாக இருக்கும்போது ஊருக்குள்ளே இவருடைய பேரை பயன்படுத்தி தனக்கு வேண்டாத ஆட்களை மிரட்டுறது, இந்த மாதிரி சில குற்ற நோக்கத்தை அடிப்படையாக வச்சு வீரப்பனை திசை திருப்பி விட்டது முழுக்க மாதையன் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு ஆட்பட்டு, அதாவது அண்ணன் தம்பி மேலே இருக்கிற அந்த உறவினுடைய அடிப்படையில் அண்ணன் யாரையெல்லாம் சொல்கிறாரோ அவரையெல்லாம் இவர் பழி வாங்கின மாதிரி முயற்சி போயிடுறாரு. இதனுடைய விளைவாக தான் அந்த கொலைகள் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஒன்றுக்கு சாட்சியாக வர்றது, இன்னொன்று அந்த கொலைக்கு இன்னொரு சாட்சியாக வரவனை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தில் தொடர்ந்து கொலைகள் போயிடுது. குறிப்பாக 1984 காலகட்டத்துக்கு பிறகு சாதாரண மக்களை கொண்டுகிட்டு இருந்த இந்த வீரப்பன் அரசு அதிகாரிகளை, அது வனத்துறையில் இருக்கக்கூடிய கார்டு வாட்சர் அப்படிங்கிறவரெல்லாம் கொள்ள ஆரம்பிக்கிறார். 87 தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரேஞ்சரை கொண்டாடுறார். அதுக்கு பிறகு காவல்துறையினுடைய நெருக்குதலும் அதிகமாகுது. வீரப்பனுடைய கொலையும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதுதான் சார், என்னன்னா நீங்கள் சொன்னதாக கேட்க வந்து என்னென்னா, சாதாரண மக்கள் மீது இருந்த ஒரு இது வந்து இந்த அரசு அதிகாரிகள் மேலே வந்து எப்போ திரும்புறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? அதான் முதல்ல ஒரு கொலை செய்யும்போது 78 பரமசிவம் கொலை நடந்தபோது அப்போ அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வெங்கடசாமி அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வர்றாரு. கிட்டத்தட்ட 78லேருந்து 1978 அந்த முதல் கொலையிலிருந்து 2004 வீரப்பன் கொல்லப்படுகின்ற காலம் வரைக்கும் அந்த அதிகாரி எஸ்டிஎஃப்பில் தான் இருக்கார், வீரப்பனை பிடிக்கிறதுக்கான படையில். ஆனால் வீரப்பனை பிடிக்கவே முடியல. அப்போ அவங்களுக்கு ஒரு வேகம் உருவாகுது, எப்படியாவது இவங்களை பிடிக்கணும், விசாரிக்கணும், சட்டத்தின்படி நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதான் நான் காவல்துறையினுடைய நோக்கமாக இருக்கேன். அதுக்காக தேடுறாங்க. தேடும்போது வீரப்பனுடைய ஆதரவாளர்கள், வீரப்பனோட தொடர்பு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்களை பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, சில நேரங்களில் அடிக்கிறாங்க, அல்லது அவங்க மேலே ஒரு பொய்யான 2 வழக்குகளை சேர்த்து அந்த வழக்கில் உள்ளே போடுறாங்க, வீரப்பனுடைய பலத்தை குறைக்கணும் அப்படிங்கிறக்காக. இந்த வேலைகளை அரசு அதிகாரிகள் செய்யும்போது அது சட்டத்துக்கு எதிரானதான். ஆனால் பலத்தை குறைக்கிறதுக்கு அவருடைய அந்த எல்லை பறந்து இருக்கிற அந்த எல்லை பகுதியை சுருக்கிறதுக்காக ஆதரவாளர்கள் மேலே பொய் வழக்கெல்லாம் போடுறாங்க.
இப்படி போட ஆரம்பிக்கும்போது போலீஸ் மேலே வீரப்பனுக்கு அந்த வன்மம் அதிகமாகுது. நம்ம பிடிக்க முடியலைங்கனால நம்ம ஆதரவாளர்களை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, பொம்பளைகளெல்லாம் கைது பண்ணுறாங்க. அப்போ அவங்கள நம்ம சுடணும் அப்படிங்கிறனால இந்த ஒவ்வொரு அதிகாரிகளாக வீரப்பனை தேடி வரக்கூடிய அதிகாரிகள் மேலே இந்த நடவடிக்கை, அவங்க மேலே அவங்களுடைய நடவடிக்கையின் மேல் அதிருப்தி பெற்ற வீரப்பன் அவங்களெல்லாம் சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில் வீரப்பன் மேலே இருந்த வழக்குகளை விசாரிக்க வந்த ஷகீல் அகமது அப்படிங்கிற ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கொள்கிறாரு, தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கொள்கிறாரு, அதுக்கப்புறம் எஸ்பியாக வரக்கூடிய ஹரீஷ்னாவை கொள்கிறாரு, தமிழ்நாடு போலீஸ் எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன், இப்படி பல பேரை கொல்லவும் அல்லது அவங்க மேலே தாக்குதல் நடத்த முயற்சி இறக்கிறாரு. அதில் என்ன சார் ஒரு கன் ஷாட் ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக ஹெட் டு ஹெட் இது பண்ணுற மாதிரியான ஒரு கன் ஷாட்லாம் ஒன்று பண்ணியிருப்பார்ல சார்? ஆமாம், அது ரெண்டு பண்ணுது. ஏன்னா அதுவே ரொம்ப, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் ஆந்திரா போலீஸே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு அவங்க இவ்வளோ ட்ரைனிங் எடுத்து பண்ண முடியாத ஒன்று ஒரு சாதாரண நபராக இவரால் எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா போலீஸுக்குமே அந்த டைமில் இருந்தது ஒன்று. இல்லை, இன்றைக்கும் என்னை சந்தித்து பேசக்கூடிய பல காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் வீரப்பன் எப்படி பதுங்கக்கூடிய அமைச்சார், வீரப்பன் எப்படி அந்த மின்னியம் காட்டு பகுதியில் ஹரிகிருஷ்ணா வரக்கூடிய அந்த ஜீப்பை கவர் பண்ணி அடிக்கிறதுக்கு 3 பக்கமும் ஆட்களை பதுங்க வச்சார். இவர் எதிர்பக்கம் உட்காராரு, எதிர்பக்கம் உட்காந்து அடிக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு அரணை எல்லாம் அவர் எப்படி உருவாக்குனார், இந்த நாலேஜ் எல்லாம் மிலிட்ரியில் தானே தெரியும், இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இதுக்கு பயிற்சி எடுத்தால் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, துப்பாக்கியும் தெரியாது, சண்டை நடக்கூடிய இடமும் தெரியாது, எப்படி ஒரு ஆளோட நம்ம சண்டை போடணுங்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஆனால் வீரப்பன் பிறந்ததுலேருந்தே காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு, விலங்குகளை வேட்டையாடினவர். வேட்டைக்கு போகும்போது ஒரு விலங்கு எந்த மாதிரி நம்ம நேருக்கு நேரம் அது போயெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒரு இடத்துல பதுங்கணும். அந்த பதுங்குற இடம் அந்த விலங்குகள் வழக்கமாக நடந்து வர பாதையாக இருக்கணும், அல்லது தண்ணி குடிக்க வர பாதையாக இருக்கணும், அல்லது அது விரும்பக்கூடிய உணவை எடுத்துக்க வரக்கூடிய பாதையாக இருக்கணும். அந்த மாதிரியான பாதையில் நம்ம உட்காந்துருக்கணும். உட்காந்தோம்னா விலங்குக்கு நம்ம முகம் தெரியக்கூடாது. அப்போ நம்ம ஒரு பதுங்கு குழியான அல்லது ஒரு பாறை மரப்புலையோ அல்லது ஒரு புதர் மரப்புலையோ மறையணும். அந்த மறைப்பும் அந்த விலங்கு சந்தேகப்பட முடியாத அளவுக்கு இயற்கையாக இருக்கணும். இதெல்லாமே ஒரு வேட்டைக்காரனுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த ரோட்டில் வந்தாங்கன்னா நம்ம சுடலாம். சுடும்போது அவங்க எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க. எதிர்த்தாக்குதல் நடத்தினா நம்ம மேலே குண்டு படக்கூடாது அப்படின்னா ஒரு பாறைக்கு பின்னால் நம்ம உட்காரணும். சுட்டா எந்த பக்கம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல இது தளத்தில் நிற்கிறவங்களுக்கு காட்டில் இயற்கையிலேயே காடுகளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு காடுகளுக்குள்ளே வேட்டையாடிக்கிட்டு துப்பாக்கியை கையாள தெரிந்த எல்லாருமே அந்த இடத்துல இப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அந்த அறிவும் பாதுகாப்பு உணர்வும் வந்துடும். அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுருக்கார். நம்ம இராணுவத்தில் கொடுக்குற மாதிரி பயிற்சி அடிப்படையிலெல்லாம் செய்யப்பட்டதல்ல. இயற்கையான சூழலில் அவருடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் அந்த இடத்துல அவருக்கு அந்த துப்பாக்கி பயிற்சி அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சு சார்? ஏன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக சுடுற ஒருத்தர் வந்து எங்கே பயிற்சி எடுத்தார், இல்லை எப்படி? அதான் நான் தான் சொல்கிறேன் பாரு, ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் கல்லூரியில் படிச்சுட்டு வந்துட்டு துப்பாக்கியே தெரியாத ஒருத்தனுக்கு வேண்டுமானால் துப்பாக்கியை பற்றி பயிற்சி கொடுக்கணும், சுடுறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அது நல்ல மேம்பட்ட பயிற்சியாக இருந்தால் தான் அவனால் சரியாக சொல்ல முடியும். ஆனால் காடுகளில் வேட்டையாடக்கூடிய ஒரு நபர் வந்து அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு 3 முறை 4 முறை வேட்டைக்கு போகிற ஆள் கூட போவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்கு போகிற நபர் கையில் துப்பாக்கி கொடுப்பாரு. ஒரு 2-3 முறை துப்பாக்கி தூக்கிட்டு போனோம். 3வது 4வது முறை அந்த துப்பாக்கி இவன் எப்படி கையாளறான், இவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அந்த வேட்டைக்காரரை குறைவான அளவு மருந்தை போட்டு, குறைவான அளவு தோட்டாக்களை போட்டு விலங்குகளை ஓடக்கூடிய நிற்கக்கூடிய விலங்குகளை அடிக்கிறதுக்கு முன்னே பறவைகளை சுட சொல்லுவாங்க. ஏன்னா பறவைகள் எல்லாமே மின் கம்பியிலையோ அல்லது மரத்தினுடைய உயர்வான பகுதியிலையோ அல்லது ஏரி ஓரத்துலையோ ஏதாவது ஒரு இடத்துல பறவை நம்மளுடைய பார்வைக்கு பக்கத்தில் கிடைக்கும். அந்த பறவையை சுடுறதுக்கு அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பறவையை சுட்டதுக்கப்புறம் சிறு விலங்குகளை சுடுறதுக்கான அந்த பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய விலங்குகளை சுடுறதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. இது வேட்டைக்காரங்களுக்குள்ளே இயல்பாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். எந்த ஒரு வேட்டைக்காரனுமே வேட்டையில் ஆர்வம் உள்ள ஒரு பையனை பார்த்தான்னா அவனை வேட்டைக்காரனாக மாற்றிடுவான். இது காலகாலமாக தொன்று நடக்கிற ஒரு தொடர்ந்து நிகழ்வு. அந்த அடிப்படையில் வீரப்பனும் வேட்டைக்கு அவங்க அப்பாவோடையே போயிருக்காரு, அண்ணன் கூட போயிருக்காரு. ஊருக்குள்ளே யாரெல்லாம் வேட்டைக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு போவாங்கன்னா அவங்களோட எல்லாம் போயிருக்காரு. இப்போ 1980க்கு பிறகு வேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சுத்தமாக போயிடுச்சு. அந்த காலகட்டங்களில் 80 வரையுமான அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு வீட்டிலையும் 2-3 துப்பாக்கி இருக்கும். லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கும், லைசன்ஸ் இல்லாமல் அனுமதி இல்லாத நாட்டு துப்பாக்கிகள், அது வெடிமருந்து கலவையை போட்டு அதில் சுடக்கூடிய துப்பாக்கிகள் இருக்கும். ஒரு சில தோட்டா துப்பாக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிறதுனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுருந்த அந்த துப்பாக்கிகள், உணவு தேவைக்காக வேட்டையாடுறதுக்காக வச்சுருந்த துப்பாக்கிகளை எடுத்து ஒரு வேட்டை பழகிறாரு. அடுத்தடுத்த இடத்துல அந்த பறவை உட்காந்துருக்கும்போது சுடுவார், அடுத்து அந்த பறவை பறக்கும்போது சுடுவார், ஒரு விலங்கு நிற்கும்போது சுடுறாரு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மூவிங்கில் சுடுறாரு.
இந்த மாதிரி தொடர்ந்து வேட்டையை நுட்பத்தை அவர் கற்றுக்கிறார். காவல்துறை தேட ஆரம்பித்தது பிறகு அவர் துப்பாக்கி இல்லாமல் பார்க்க முடியாது. குளிக்கும் போது கூட குளிக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் துப்பாக்கி வச்சிருப்பார். பெரும்பாலும் வலது கையில் சாப்பிட்டாருன்னா இடது கை பக்கத்தில் துப்பாக்கி இருக்கு. நான் பல முறை கேட்டிருக்கேன், பேசும்போது ரொம்ப எத்தனை கொலை பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. கணக்கு இல்லைம்பார். போலீஸ் சொல்லி இருக்கிற குற்றத்தின்படி 132 கொலைகள் செய்ததாக ஒரு கணக்கு இருக்கு. அந்த 132 கொலைகளில் வீரப்பன் செய்யாத சில கொலையும் வீரப்பன் மேலே போட்டாங்க. சாட்சி கிடைக்கக்கூடாதுங்கிறனால ஒரு ஆரம்ப காலத்தில் போலீஸுக்கு உடல் கிடைக்கக்கூடாதுன்னு அதை வெட்டி மீனுக்கு போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய எல்லை விரிவடைந்து பெரிய அளவில் போனதுக்கு பிறகு கொண்டுட்டாங்கன்னா 3-4 நாளில் ஏதாவது விலங்குகள் சாப்பிடும். காவல்துறையினுடைய கணக்கீட்டின்படி வீரப்பன் கடைசியாக செஞ்ச கொலை அப்படிங்கிறது 2002 நாகப்பா கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது. நாகப்பாவை கடத்தினது வீரப்பன், கொன்னது தமிழ்நாடு அதிரடிப்படை. ஆனால் அந்த வழக்கும் வீரப்பன் மேலே விழுந்தது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.